ஓம் சாந்தி. வாணிடீட் 1/7/2020। मीठे बच्चे, बड़े बड़े स्थानों पर बड़े बड़े दुकान सेंटर खोलो, सर्विस को बढ़ाने के लिए प्लान बनाओ, मीटिंग करो, विचार चलाओ। இனிமையான குழந்தைகளே, பெரிய பெரிய இடங்களில் மிகப்பெரிய கடை, அதாவது சென்டர் திறக்கணும். சேவையை அதிகரிப்பதற்காக பிளான் தயார் பண்ணணும், மீட்டிங் பண்ணணும், சிந்தனைகளை யோசிக்கணும். அதாவது நமக்குள் சேவைக்கான சிந்தனைகளை பயன்படுத்தணும். கேள்வி: स्थूल वंडर्स तो सब जानते हैं, लेकिन सबसे बड़ा वंडर कौन सा है जिसे तुम बच्चे की जानते हो? ஸ்தூலமான அதிசயங்களை அனைவரும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய அதிசயம் எது? அதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. பதில்: सबसे बड़ा वंडर तो ये है जो सर्व का सद्गति दाता बाप स्वयं आकर पढ़ाते हैं। ये वंडरफुल बात बताने के लिए तुमको अपनी अपनी दुकानों का बहका करना पड़ता है, क्योंकि मनुष्य सो देख कर के आते हैं. எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய அதிசயம் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் பாபா நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. இந்த அதிசயமான விஷயத்தை சொல்வதற்காக நீங்கள் தன்னுடைய கடைகளை மிகவும் ஷோவாக பண்ணணும், அதாவது கவர்ச்சிகரமாக செய்யணும். காரணம், மனிதர்கள் கவர்ச்சியை பார்த்து தான் வருவாங்க. तो सबसे अच्छा और बड़ा दुकान कैपिटल में होना चाहिए ताकि सब आकर समझे. அதனால் மிகப்பெரிய கடையானது கேபிட்டலில் இருக்கணும். அப்போது எல்லாருமே வந்து பார்த்து அதை புரிஞ்சுக்குவாங்க.
பாட்டு மருனா தெரி கலிமி, இறந்தாலும் உன்னுடைய வழியில் இறப்பேன்ட்டு பாடியிருக்காங்க. ஓம் சாந்தி. शिव भगवान वाच रुद्र भगवान वाच भी कहा जा सकता है, क्योंकि शिव माला नहीं गाई जाती है. சிவ பகவானுடைய மகா வாக்கியமாக இருக்கு. ருத்ர பகவானுடைய மகா வாக்கியமாகவும் சொல்ல முடியும். காரணம், சிவனுடைய மாலையை பற்றி பாடுவது இல்லை. जो मनुष्य भक्ति मार्ग में बहुत फेरते हैं, उसका नाम रखा हुआ है रुद्रमाला. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய பேர் மாலையை ஜெபிக்கிறாங்க. அதனுடைய பெயர் கூட ருத்ர மாலைன்ட்டு வச்சுருக்காங்க. बात एक ही कई परंतु राइट वे में शिव बाबा पढ़ाते हैं. விஷயம் ஒன்றாக இருக்கு, ஆனால் சரியான முறையில் சிவபாபா படிப்பை கற்றுத்தராங்க. वह नाम की होना चाहिए, परंतु रुद्रमाला नाम चला आता है तो ये भी समझाना होता है. அதற்கு பெயரும் இருக்கணும், ஆனால் ருத்ர மாலை என்ற பெயரானது இருந்து வருது. இதை கூட மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். சிவ் और रुद्र में कोई फर्क नहीं है. சிவன் மற்றும் ருத்ரருக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. बच्चों की बुद्धि में कई की हम अच्छी रीति पुरुषार्थ कर बाबा की माला में नज़दीक आ जाए. குழந்தைகளுடைய புத்தியில் நினைவு இருக்கு, நாம் நன்றாக முயற்சி செய்து பாபாவுடைய மாலையில் நெருக்கத்தில் அருகாமையில் வரணும். ये दुकान भी बताया जाता है, जैसे बच्चे दौड़ी लगा कर जाते हैं, निशान तक जाए फिर लौट आकर टीचर पास खड़े हो जाते हैं. இந்த எக்ஸாம்பிளும் பாபா சொல்கிறாங்க. குழந்தைகள் கூட ஓடி ஒரு இடத்தை அடைவாங்க, அதாவது டீச்சரிடம் போய் நிற்பாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு குறிப்பான இடத்தை அமைச்சிருப்பாங்க, அந்த இடம் வரைக்கும் ஓடுவாங்க. तुम बच्चे भी जानती को कमनी 84 का चक्कर लगाया गई. நாம் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தில் சுழன்று வந்திருக்கோம். இது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. अभी पहले पहले जाकर माला में पिरोना गई वाकई ह्यूमन स्टूडेंट की रेस, ये गई रूहानी रेस, वह रेस तुम कर ना सके. இப்போ முதல்ல போய் மாலையில் மணியாக ஆகணும். அந்த ரேஸானது மனித வாழ்க்கையில், அதாவது மாணவர்களுடைய ஓட்டப்பந்தயமாக இருக்கு. இது ஆன்மீகமான ரேஸாக இருக்கு. அந்த ஓட்டப்பந்தயம் நீங்கள் செய்ய முடியாது. ஏதோ கைக்கு ஆத்மாவோங்கி பாத், ஆனால் இது ஆத்மாக்களுடைய விஷயமாக இருக்கு. ஆத்மா தோ புட்டி ஜவான் வ சோட்டி படி கோத்தி நெகி, ஆத்மா தோ ஏகி. ஆத்மா வயோதிக நிலையில் ஜவானாக, சிறியவர்களாக பெரியவர்களாக இருப்பது இல்லை. ஆத்மா எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆத்மா கோகி अपने बाप को याद करना गई, इसमें कोई तकलीफ की बात नहीं. ஆத்மாக்கள் தான் தன்னுடைய அப்பாவை நினைவு செய்யணும். இதில் எந்த விதமான கஷ்டத்திற்கான விஷயமே இல்லை. बल पढ़ाई में ढीले भी हो जाए, परंतु इसमें क्या तकलीफ के कुछ भी नहीं. सभी आत्माएं बाई बाई के उस रेस में जवान तेज दौड़ेंगे. பாபா சொல்கிறாங்க, அதாவது படிப்பில் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் குறைவாக படிப்பாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இதில் எந்த விதமான கஷ்டமே கிடையாது.
அனைத்து ஆத்மாக்களும் சகோதரனாக இருக்காங்க. அந்த ரேஸில், அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜவானாக இருக்கக்கூடியவங்க தான் ரேஸுக்கு போவாங்க. ஏகாங் தோ ஏ பாத் நெகி கை தும் பச்சோं की रेस के रुद्र मालामी पिरोनी की. இங்கு அது போல விஷயம் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாக்களுடைய மாலையில் மணியாக வருவதற்காக ரேஸ் பண்ணுறீங்க. புத்திமிகை கம் ஆத்மாவும் காபி ஜாடுகை. ஆத்மாக்களாகிய நம்முடைய மரமும் இருக்கு. இந்த நினைவானது புத்தியில் இருக்கு. வகை சிவ் பாபாக்கி சப் மனுஷ்ய மாத்திரைக்கு மாலாகி. அது சிவ் பாபாவுடைய அனைத்து மனிதர்களுடைய மாலையாக இருக்கு. ऐसी नकी की सिर्फ 108 या 16,108 की माला की नकी. அதாவது 108 மணி மாலை அல்லது 16,108 மணி மாலை மட்டும்தான் இருக்கு. அது போல இல்லை. ஜோபி மனுஷ்ய மாத்திரகை சப்கி மாலாகை. யாரெல்லாம் மனிதர்களாக இருக்காங்க எல்லாருடைய மாலையும் இருக்கு. बच्चे समझते हैं नंबरवार हर एक अपने अपने धर्म में जाकर विराजमान होंगे, जो फिर कल्प कल्प उसी जगह पर के आते रहेंगे. ये भी वंडर कहना. வரிசை கிரமமாக ஒவ்வொருவருமே தன்னுடைய தர்மத்தில் போய் அமருவாங்க. திரும்பவும் கல்பமாக அதே இடத்துல தான் வந்து இருப்பாங்க. இது எவ்வளவு அதிசயமானதாக இருக்கு. இது குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. துனியா இன் பாத்தோங்கோ நகி ஜான்தி. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. तुम्हारे में भी जो विशाल बुद्धि वाले के वह इन बातों को समझ सकते हैं. உங்களுக்குள்ள கூட யார் விசாலமான புத்தி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க தான் புரிஞ்சுக்க முடியும். बच्चों की बुद्धि में एक ही ख्याल रखना चाहिए कि हम सबको रास्ता कैसे बताइए. நாம் அனைவருக்கும் வழிகளை எப்படி சொல்லணும், இதை பற்றிய சிந்தனை குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கணும். ஏகை விஷ்ணு கி மாலா சுருசி லேக்கர் சுஜரா சுரு கோத்தாகை டால் டாலியா சப் கேனா. இது விஷ்ணுனுடைய மாலையாக இருக்கு. ஆரம்பத்திலேருந்து வம்சாவழிகளானது ஆரம்பம் ஆகுது. கிளைகள்லையும் எல்லாருமே இருக்காங்க இல்லையா. वकांगी छोटी छोटी आत्माएं रहती गई. एकांकी मनुष्य फिर सब आत्माएं एक्यूरेट वकांग कड़ी होगी. ये वंडरफुल बातें. அங்கே கூட சின்ன சின்ன ஆத்மாக்களாக இருப்பாங்க. இங்கே எல்லாருமே மனிதர்களாக இருக்காங்க. திரும்பவும் அனைத்து ஆத்மாக்களும் எக்யூரேட்டாக அதே இடத்துல போய் தான் நிற்கும். இது அதிசயமான விஷயங்களாக இருக்கு. மனுஷ்ய ஸ்தூல் வண்ட சப் தேக்தே ஹை பரந்து வாத்தோ குச் பி நஹி ஹை. மனிதர்கள் ஸ்தூலமான அதிசயங்களை பார்க்குறாங்க, ஆனால் அதில் எதுவுமே இல்லை. ये कितना वंडर है जो सर्व का सद्गति दाता परम पिता परमात्मा आकर पढ़ाते हैं. அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் பரம்பிதா பரமாத்மா வந்து படிப்பை கற்றுத்தராங்க. இது எவ்வளவு அதிசயமான விஷயமாக இருக்கு. கிருஷ்ண கோ சர்வகா சத்கதி தாத்தா தோடேகி ககேங்கி. கிருஷ்ணரை அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாக யாரும் சொல்ல மாட்டாங்க. தும்கோ எஸ்ஸா பாயிண்ட்ஸ் பி தாரன் கருணீகை. நீங்கள் இந்த அனைத்து பாயிண்ட்ஸையும் தாரணை செய்யணும். மூல் பாத் கைகி கீதா கி பகவான் கி.
முக்கியமான விஷயம் கீதையினுடைய பகவானுடைய விஷயமாக இருக்கு. ஈஸ்வர் ஜீத் பாயித்தோ பஸ் கீதா கைகி சர்வ சாஸ்திரமயி சிரோமணி பகவான் கி காயி குயி. இதன் மீது நீங்கள் வெற்றி அடையணும். கீதை என்றாலே அனைத்து சாஸ்திரங்களை விட மிக உயர்ந்ததாக இருக்கு. பகவான் மூலமாக பாடப்பட்டதாக இருக்கு. பெகலை பெகலை ये कोशिश करने की आजकल तो बड़ा बबका चाहिए. जिस दुकान में बहुत शौक होता है वहाँ मनुष्य बहुत गुस्ती के. முதல்ல இதற்காக முயற்சியும் செய்யணும். இன்றைய நாட்களில் மிகவும் அதிகமான கவர்ச்சி தேவையாக இருக்கு. எந்த கடையில் அதிகமான கவர்ச்சி இருக்கோ அங்கே அதிகமான மனிதர்கள் உள்ள நுழைவாங்க. சம்ஜேங்கி எகாங் அச்சா மால் கோகா, இங்கே ரொம்ப நல்ல பொருட்கள் இருக்கும் இது போல் நினைக்கிறாங்க. बच्चे डरते कि इतनी बड़ी बड़ी सेंटर खोले तो लाख 2 लाख सलामी दे तब दिल पसंद मकान मिले. குழந்தைகள் பயப்படுறாங்க. பெரிய பெரிய சென்டர் ஓப்பன் பண்ணனா லட்சம் 2 லட்சம் கூட தர வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் மனதிற்கு விருப்பமான வீடும் கிடைக்கும். एक ही रॉयल बड़ा दुकान को बड़ी दुकान बड़ी बड़ी शहरों में की निकलते गई. ஒரு மிக பெரிய ராயலான கடை இருக்கணும். பெரிய கடைகள் பெரிய பெரிய சிட்டியில் டவுனில் தான் நகரத்தில் தான் இருக்கும். तुम्हारा सबसे बड़ा दुकान निकलना चाहिए कैपिटल में. உங்களுடைய எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கடையானது கேபிட்டலில் இருக்கணும். बच्चों को विचार सागर मंथन करना चाहिए कि कैसी सर्विस बड़ी. சேவையை எப்படி அதிகரிக்கணும் அதற்கான சிந்தனைகளை குழந்தைகள் செய்யணும். बड़ा दुकान निकालेंगे तो बड़ी बड़ी आदमी आएंगे. மிகப்பெரிய கடை திறக்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் வருவாங்க. बड़े आदमी का आवाज जट फैलता है. பெரிய மனிதர்களுடைய சப்தமானது உடனே பரவும். பெகலே பெகலே तो ये कोशिश करनी चाहिए. முதல்ல இந்த முயற்சியானது செய்யணும். सर्विस के लिए बड़ी सी बड़ा स्थान ऐसी जगह बनाई जो बड़े बड़े मनुष्य आकर देखकर वंडर खाई और फिर वहाँ समझाने वाले भी फर्स्ट क्लास चाहिए. சேவைக்காக மிக பெரிய பெரிய இடமானது தேவை. அதாவது ஒரே இடத்துல மிக பெரிய இடம் இருக்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் வந்து பார்க்கும் பொழுது அதிசயம் அடைவாங்க. அதுக்கப்புறம் அங்கே புரிய வைக்கக்கூடியவர்களும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். कोई एक भी खल के बी के समझाते गए तो समझते गए शायद सब बी के ही ऐसी गई. इसलिए दुकान पर सेल्समैन भी अच्छे फर्स्ट क्लास चाहिए. ஒருத்தர் சாதாரண முறையில் புரிய வைக்கும் பொழுது அப்போ எல்லாரையுமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க, பிகேஸ் என்றாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதனால் கடையில் சேல்ஸ்மேன் கூட ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக தேவையாக இருக்கு. ஏவி தந்தா கைனா இது கூட தொழிலாக இருக்கு இல்லையா. பாப் கேத்தேகே கிம்மத்தே பச்சே மதத்தே பாம் தாதா. பாபா சொல்கிறாங்க, தைரியசாலி குழந்தைகளுக்கு பாம் தாதா உதவி செய்வதற்காக இருக்காங்க. வினாசி தன்தோ கோயி காம் நகி ஆயேகா. அழியக்கூடிய செல்வங்கள் எந்த காரியத்திற்கும் பயன்படாது. हमको तो अपनी अविनाशी कमाई करनी है.
इसमें बहुतों का कल्याण होगा. நாம் அழிவற்ற வருமானத்தை நமக்காக செய்யணும். இதில் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். ஜெய்சே இஸ் பிரம்மா நேபி கியா, பிரம்மா பாபா கூட எப்படி செய்தாங்க. ஃபிர் கோயி பூக் தோடேகி மறுத்தேகை, யாராவது பசியில் இறப்பார்களா என்ன. தும்பி காத்தேகோ ஏபி காத்தேகை யகாங் ஜோ கான் பான் மில்தாகை வ ஆர் ககிங் நகி மில்தாகை, நீங்களும் சாப்பிட்றீங்க, இவரும் சாப்பிட்றாங்க. இங்கே எந்த ஒரு உணவு சாப்பிட்றதுக்காக கிடைக்குதோ அந்த உணவானது வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஏ சப் குச் பச்சோं का की கை, இது அனைத்துமே குழந்தைகளுடையதாக இருக்கு. बच्चों को अपनी राजाई स्थापन करने की इसमें बड़ी विशाल बुद्धि चाहिए. குழந்தைகள் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும். இதில் மிகப்பெரிய விசாலமான புத்தி தேவை. कैपिटल में नाम निकला तो सब समझ जाएंगे. கேபிட்டலில் பெயர் வரும்போது அனைவருமே புரிஞ்சுக்குவாங்க. ககேங்கே பரோபர் ஏத்தோ சச்சு பத்தனாத்தேகை, இவங்க ஏறக்குரிய உண்மையை சொல்கிறாங்க. இதுபோல் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. விஸ்வகா மாலிக்தோ பகவான் கி பனாயேகா, முழு உலகத்திற்கு எஜமானர்களாக பகவான் வந்து தான் மாற்றுறாங்க. மனுஷ்யக்கோ விஸ்வகா மாலிக் தோடேகி பனாயேகா, மனிதனை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுவார்களா என்ன. பாபா சர்வீஸ்கி விருத்தி கேலியே ராய் தேத்தி ரேத்தேகை, பாபா சேவைக்கான வளர்ச்சிக்காக டைரக்ஷனும் தராங்க. सर्विस की वृद्धि तभी होगी जब बच्चों की फ्राक दिल होगी. எப்போ குழந்தைகளுடைய மனசு பரந்த மனசாக இருக்கோ அப்போதான் சேவையும் வளர்ச்சி அடையும். जो भी कार्य करते को फ्राक दिली से करो, எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் பரந்த மனதோடு செய்யணும். कोई भी शुभ कार्य आप पे की करना ये बहुत अच्छा है. எந்த விதமான சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் தன்னை தானாகவே செய்வது இது ரொம்ப நல்லதாக இருக்கு. ககாபி ஜாத்தி கே ஆப்பே கி கரே சோ தேவதா கெகனேசி கரே வ மனுஷ்ய, தன்னை தானாகவே சொல்லாமல் செய்யக்கூடியவர்கள் தேவதையாக இருக்காங்க, சொல்லி செய்யக்கூடியவர்கள் மனிதர்களாக இருக்காங்க. கெகனே சேவி நா கரே பாபா தோ தாத்தாகை, பாபா தோடேகி கிஸ்கோ ககேங்கே ஏ கரோ, சொல்லியும் செய்யல அவங்க என்னவாக இருக்காங்க. பாபா வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்காங்க. பாபா ஒருபோதுமே நீங்கள் இதை செய்யுங்கன்ட்டு யாருக்குமே சொல்வது இல்லை. இஸ் காரியமே இத்தனா லகாவோ நகி, இந்த காரியத்தில் இவ்வளவு பயன்படுத்துங்க அது போலவும் பாபா சொல்வதில்லை. பாபா நீ சம்ஜாயாகி படி படி ராஜாவுங்கா ஹாத் கபி பந்து நிகி ரேத்தா, பாபா புரிய வைக்கிறாங்க, பெரிய பெரிய ராஜாக்களுடைய கைகள் ஒருபோதுமே மூடி இருக்காது. ராஜாயே ஹமேசா தாத்தா குத்தேகே, ராஜாக்கள் எப்பொழுதும் வள்ளலாக இருப்பாங்க. பாபா ராய் தேத்தேகே கியா கியா ஜாக்கர் கருணா சாகியே, கபர்தாரி பி பகுத் சாகியே, என்னென்ன செய்யணும் அதற்கான டைரக்ஷனும் பாபா தராங்க. மற்றும் இதில் எச்சரிக்கையோடும் இருக்கணும். மாயா பர் ஜீத் பாணிகை பகூத் ஊஞ்சு பத்துகை, மாயை மீது வெற்றி அடையணும். இதில் மிக உயர்ந்த பதவியும் இருக்கு.
पिछाड़ी में रिजल्ट निकलते गए, फिर जो बहुत सर्विस में पास होते गए उनकी खुशी भी होती गई. கடைசியில் ரிசல்ட்டும் வரும். அதுக்கப்புறம் அதில் யார் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு குஷியும் மகிழ்ச்சியும் இருக்கும். पिछाड़ी में साक्षात्कार तो सबको होंगे ना, परंतु उस समय कर क्या सकेंगे. கடைசி நேரத்தில் அனைவருக்கும் அனைத்து விதமான சாட்சாத்காரங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த சமயத்தில் என்ன செய்ய முடியும். தக்தீர் में जो गई वही मिलता गई, पुरुषार्थ की बात अलग गई. அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். முயற்சியினுடைய விஷயம் தனிப்பட்டதாக இருக்கு. बच्चों को समझाते हैं विशाल बुद्धि बनो. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க, பரந்த புத்தி இருக்கக்கூடியவர்களாக ஆகணும். अभी तुम धर्म आत्माएं बनते हो. दुनिया में धर्म आत्मा तो बहुत होकर गए हैं ना. இப்போ நீங்கள் தர்ம ஆத்மாக்களாக ஆகிறீங்க. உலகத்தில் கூட நிறைய பேர் தர்ம ஆத்மாக்களாக இருந்துட்டு போயிருக்காங்க. बहुत उनको का नामाचार होता है. நிறைய அவர்களுடைய பெயரும் புகழ் வாய்ந்ததாக இருக்கு. फलाना बहुत धर्म पिता मनुष्यता. धर्म आत्मा मनुष्यता. कोई कोई तो पैसे इकट्ठे करते करते अचानक मर जाते गए, फिर ट्रस्टी बनते गए. இவங்க மிகப்பெரிய தர்மாத்மா மனிதராக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் நிறைய பணம் சேர்த்த திடீர்னு இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரஸ்டியும் உருவாக்குறாங்க. கோயி பச்சா பி நாலாயக் கோத்தா கை தோ ஃபிர் ட்ரஸ்டி கருத்தே கை. ஒரு சில குழந்தைகள் தகுதி இல்லாதவர்களாக ஆகும் பொழுது அவங்க ட்ரஸ்டியும் உருவாக்குறாங்க. इस समय तो ये कई की पाप आत्माओं की दुनिया. இந்த சமயத்தில் இந்த உலகமே பாவாத்மாக்களுடைய உலகமாக இருக்கு. படி படி குருவோ ஆதிக்கோ தான் கருத்தேகை. மிக பெரிய பெரிய குருமார்களுக்கு தானமும் செய்கிறாங்க. ஜெய்சே காஷ்மீர் கா மகாராஜா தான் வில் கர்கே கயா कि आर्य समाजियों को मिले उनका धर्म वृद्धि को पाए. காஷ்மீர் மகாராஜா இருந்தாங்க. அவர் போகிறதுக்கு முன்னால் உயில் எழுதி கொடுத்துட்டு, அதாவது ஆரிய சமாஜத்துக்கு கிடைக்கணும்னு எழுதி கொடுத்தாங்க. அந்த தர்மமும் வளர்ச்சி அடையுது. अभी तुमको क्या करना है, किस धर्म की वृद्धि में लाना है. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எந்த தர்மத்தை வளர்ச்சி அடைய செய்யணும். ஆதி சனாதன் தேவி தேவதா தரம் கீகை ஏவி கிஸ்கோ பத்தா நிகீகை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமும் இருக்கு, ஆனால் இதை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது. अभी तुम फिर से स्थापन कर रहे हो பிரம்மா துவாரா ஸ்தாபனா. இப்போ நீங்கள் திரும்பவும் அந்த தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கீங்க. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆகுது. बच्चों को एक की याद में रहना चाहिए. இப்போ குழந்தைகள் ஒருவருடைய நினைவில் மட்டும் இருக்கணும். तुम याद के बल से की सारी सृष्टि को पवित्र बनाते हो, क्योंकि तुम्हारे लिए तो पवित्र सृष्टि चाहिए. நீங்கள் நினைவுனுடைய பலத்தின் மூலமாக முழு உலகத்தையும் தூய்மையாக மாற்றுறீங்க. காரணம், உங்களுக்காக தூய்மையான சிருஷ்டி தேவையாக இருக்கு. உன்கோ ஆக லக்னே से பவித்ர பன்திகை. இந்த தூய்மை இல்லாத உலகத்திற்கு நெருப்பு பற்றி எரியும் பொழுது
தூய்மையானதாக ஆகுது. खराब चीज को आग में पवित्र बनाते गई, கெட்ட பொருளை நெருப்பில் போட்டு தூய்மையாக மாற்றுறாங்க. इनमें सब अपवित्र वस्तु पड़कर फिर अच्छी होकर निकलेगी. இதில் கூட தூய்மை இல்லாத பொருட்கள் திரும்பவும் நல்ல பொருட்களாகி வரும். तुम जानते हो ये बहुत चीज़ें तमो प्रधान दुनिया गई, फिर सतो प्रधान होने गई. இது மிகவும் அசுத்தமான தமோ பிரதானமான உலகமாக இருக்கு. இது உங்களுக்கு தெரியும். திரும்ப சத்தோ பிரதானமாக ஆகணும். யக்ஞான் யக்ய கைனா தும்கோ பிராமன், இது ஞான வேள்வியாக இருக்கு இல்லையா? நீங்கள் பிராமணர்களாக இருக்கீங்க. ये भी तुम जानते हो शास्त्रों में अनेक बात लिख दी गई. यज्ञ पर फिर दक्ष प्रजापिता का नाम दिखाया गई. சாஸ்திரங்களில் அநேக விதமான விஷயங்களை எழுதியிருக்காங்க. இது கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அதாவது யஜ்யத்தில் தட்ச பிரஜாபிதா என்ற பெயரை காட்டியிருக்காங்க. फिर रुद्र ज्ञान यज्ञ कहा गया. திரும்ப ருத்ர ஞான வேள்வியானது எங்கே போயிடுச்சு? इसके लिए भी क्या क्या कहानियाँ बैठ लिखी गई. இதற்காக என்னெல்லாம் கதைகளை எழுதி வச்சிருக்காங்க. यज्ञ का वर्णन कायदे सिर कई नकी. யஜ்யத்தினுடைய வர்ணனை ரூல்ஸ் படி இல்லை. பாக்கி ஆக்கர் சப் குச் சம்ஜாத்தே கை. பாபா வந்துதான் அனைத்தையும் புரிய வைக்கிறாங்க. அபி தும் பச்சோ மீ கியான் யக்ய ரச்சாக்கை ஸ்ரீமத் சி. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் மூலமாக ஞான வேள்வியை படைச்சிருக்கீங்க. ஏகை கியான் யக்ய और फिर विद्यालय भी हो जाता है. இது ஞான வேள்வியாகவும் இருக்கு மற்றும் இது வித்யாலயமாகவும் ஆயிருக்கு. ज्ञान और यज्ञ दोनों अक्सर अलग अलग है. यज्ञ में आहुति डालनी है. ஞானம் மற்றும் வேள்வி இரண்டுமே தனித்தனியான வார்த்தைகளாக இருக்கு. யஜ்யத்தில் அனைத்தையும் போட்டு ஸ்வாகாவும் பண்ணுறாங்க. ज्ञान सागर बाप के आकर यज्ञ रचते गई. ये बड़ा भारी यज्ञ है जिसमें सारी पुरानी दुनिया स्वाहा होने गई. இந்த வேள்வியை ஞான கடல் அப்பா வந்து படைக்கிறாங்க. இது மிகப்பெரிய வேள்வியாக இருக்கு. இந்த வேள்வியில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆயிரும், அதாவது அழிஞ்சிரும். बच्चों को सर्विस का प्लान बनाना के बलगावड़ों आदि में भी सर्विस करो. குழந்தைகள் சேவைக்கான பிளானை உருவாக்கணும். கிராமங்களில் கூட போய் சேவை செய்யணும். तुमको बहुत कहते कि गरीबों को ये नाडीज देनी चाहिए. ஏழைகளுக்கு இந்த ஞானத்தை தரணும். நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறாங்க. சிறப் ராய் தேத்தேகே குத்து கோயி காம் நெகி கருத்தே. டைரக்ஷன் மட்டும் சொல்லுவாங்க, அதாவது வழிகள் சொல்கிறாங்க. ஆனால் தான் எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. சர்வீஸ் நகி கருத்தே फिर राय देते गए कि ऐसा करो बहुत अच्छा के परंतु हमको फुर्सत नहीं गई. नाडीज बहुत अच्छी गई. सबको ये नाडीज मिलनी चाहिए. அதாவது சேவைக்காக ரொம்ப நல்லா டைரக்ஷன் தராங்க. இது போல் நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எங்களுக்கு நேரமே இல்லை. ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஞானம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. अपने को बड़ा आदमी तुमको छोटा आदमी समझते गए. तुमको बहुत खबरदार रहना है.
தன்னை மிக பெரிய மனிதராக உங்களை சிறிய மனிதராக நினைக்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உஸ் படாய் கே சாத் ஃபிர் ஏ படாய் பி மில்தி கை. அந்த படிப்பின் கூடவே இந்த படிப்பும் கிடைக்குது. पढ़ाई से बातचीत करने का अक्ल आ जाता है, मैनर्स अच्छे को जाती है. படிப்பின் மூலமாக பேசுவதற்கான அறிவும் வருது. நல்ல மேனர்ஸும் அதில் நல்ல நடத்தைகளும் அவங்களுக்கு கிடைக்குது. அன்படித்தோ ஜெய்சி புத்து கோத்தேகை. படிக்காதவர்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருக்காங்க. கைசே பாத் கர்னி சாகியே அக்கல் நகி. எப்படி பேசணும் அதற்கான அறிவு இருக்காது. बड़े आदमी को हमेशा आप कह बात करनी होती है. பெரிய மனிதர்களுக்கு எப்போவுமே நீங்கள்னு சொல்லிதான் பேச வேண்டும். एकांत तो कोई ऐसे भी गई जो पति को भी तुम कह देगी. आप अक्सर ராயல் கை. அதாவது இந்த உலகத்தில் ஒரு சிலர் தன்னுடைய கணவனை கூட நீன்ட்டு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய வார்த்தைகள் ராயலாக இருக்கணும். बड़े आदमी को आप कहेंगे तो बाबा पिघली राय देते कह की दकेली को परिस्तान थी. फिर से हमें इसे परिस्तान बनाना है. डेल्ही को परिस्तान थी, फिर से हमें परिस्तान बनाना चाहिए. அதாவது மிக பெரிய மனிதர்களாக உங்களுக்கு சொல்லப்படுது. பாபா கூட முதல்ல வழிகளை சொல்கிறாங்க. டெல்லி ஆரம்பத்தில் பரிஸ்தான் சொர்க்கமாக இருந்தது, திரும்பவும் சொர்க்கமாக மாற்றணும். तो डेल्ही में सबको संदेश देना चाहिए. டெல்லியில் எல்லாருக்குமே பாபாவுடைய செய்தியை தரணும். அட்வர்டைஸ்மெண்ட் बहुत अच्छी करनी गई. அட்வர்டைஸ்மெண்ட்டும் மிகவும் நன்றாக செய்யணும். டாபிக்ஸ் भी बताती रहती गई. டாபிக் की लिस्ट बनाओ फिर लिखते जाओ. டாபிக்ஸு கூட நிறைய சொல்கிறாங்க. டாபிக்ஸ்னுடைய லிஸ்ட்டை நீங்கள் தயார் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை எழுதுங்க. விஸ்வமே சாந்தி கைசே கோ சக்தி கை ஆக்கர் சம்ஜோ. 21 जन्मों के लिए निरोगी कैसे बन सकते को आकर समझो. ऐसी खुशी की बातें लिखी हुई को. முழு உலகத்தில் அமைதி எப்படி ஏற்பட முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 21 ஜென்மத்திற்கு ஆரோக்கியமானவர்களாக எப்படி ஆக முடியும் கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. இது போல் மகிழ்ச்சிக்கான விஷயங்களை எழுதணும். 21 जन्मों के लिए निरोगी सत्युगी डबल सिताज आकर बनो. 21 ஜென்மத்திற்காக ஆரோக்கியமானவர்களாக சத்தியுகத்தினுடைய டபுள் கிரீடதாரியாக ஆகணும். சத்யுகி அக்சர் தோ சப்மே டாலும். சத்தியுகம் என்ற வார்த்தையை அனைத்திலும் எழுதணும். சுந்தர் சுந்தர் அக்சர் கோத்தும் மனுஷ்ய தேக்கர் குஸ்கோ. அழகழகான வார்த்தைகளாக இருக்கும்போது மனிதர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. घर में भी ऐसे बोर्ड चित्र आदि लगे को अपना धंधा आदि बल करो. வீட்டில் கூட இது போல சித்திரங்களுடைய போர்டு இருக்கணும். தன்னுடைய தொழில் காரியங்கள் எல்லாமே செய்யுங்க. சாத் சாத் சர்வீஸ் भी करते रहो. கூடவே சேவையும் செய்யணும். धंधे में सारा दिन तोड़ेगी रहना होता है. தொழில் செய்யும் பொழுது அதில் நாள் முழுவதும் இருக்க வேண்டியது இல்லை.
ऊपर से सिर्फ देखभाल करने को गए, बाकी काम असिस्टेंट मैनेजर चलाते गए। कोई सेठ लोग फ्रॉक दिल होते गए तो असिस्टेंट को अच्छा पगार देकर भी गद्दी पर बिठा देते गए। மேலோட்டமாக காரியங்களை பார்க்கணும், மற்றபடி அசிஸ்டண்ட் மேனேஜர் அந்த காரியங்களை நடத்துவாங்க. ஒரு சில சேட் பரந்த மனம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது அசிஸ்டண்ட்டுக்கு நல்ல பரிசும் கொடுத்து அவங்கள கத்தியில் அமர வைக்கிறாங்க. ஏதோ பேகத்துக்கு சர்வீஸ்கை और सबके கத் की சர்வீஸ், இது எல்லைக்கப்பாற்பட்ட சேவையாக இருக்கு. மற்றது அனைத்துமே எல்லைக்குட்பட்ட சேவையாக இருக்கு. इस बेगत की सर्विस में कितनी विशाल बुद्धि होनी चाहिए. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட சேவையில் எவ்வளவு பரந்த புத்தி இருக்கணும். கம் விஸ்வ பர் ஜீத் பாத்தேகை, நாம் முழு உலகத்தின் மீது வெற்றி அடைகிறோம். கால் பர் பி ஹம் ஜீத் பாக்கர் அமர் பன் சாத்தேகை, காலன் மீது கூட நாம் வெற்றி அடைந்து அழிவற்றவர்களாக ஆகிறோம். ऐसी ऐसी लिखत देखकर आएंगे और समझने की कोशिश करेंगे. இது போல் எழுதும் பொழுது பார்த்துட்டு வருவாங்க மற்றும் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் அவங்க செய்வாங்க. अमर लोक का मालिक तुम कैसे बन सकते हो आकर समझो, बहुत டாபிக்ஸ் நிகழ் सकती है. அமர உலகத்திற்கு எப்படி எஜமானர்களாக ஆக முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது போல் நிறைய டாபிக்ஸும் எடுக்க முடியும். तुम किसको विश्व का मालिक बना सकते हो, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்ற முடியும். वहाँ दुख का नाम निशान नहीं रहता, बच्चों को कितनी खुशी होनी चाहिए. அங்கே துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் இருக்காது. குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். பாபா ஹம்கோ ஃபிர் சே கியா பனானே ஆயேகை, பாபா நம்மை திரும்பவும் என்னவாக மாற்றுவதற்காக வந்திருக்காங்க. बच्चे जानते हैं पुरानी सृष्टि से नई बननी है, मौत भी सामने खड़ा है. இந்த பழைய சிருஷ்டியானது புதுசாக ஆகணும். குழந்தைகளாகிய நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கீங்க. மரணமும் கண் முன்னாடியே இருக்கு. देखते को लड़ाई लगती रहती है, बड़ी लड़ाई लगी तो खेल की क्लास को जाएगा. तुम तो अच्छी रीति जानते को, அதாவது நிறைய யுத்தங்கள் சண்டைகளும் நடக்குது. எப்போ மிகப்பெரிய சண்டை ஏற்படுதோ அப்போ இந்த விளையாட்டும் அழிஞ்சிரும். இதை நீங்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க. बहुत प्यार से कहते गए मीठे बच्चे, विश्व की बादशाही तुम्हारे लिए गई. பாபா மிகவும் அன்போடு புரிய வைக்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்தினுடைய அரசாட்சி உங்களுக்காக இருக்கு. तुम विश्व के मालिक थे, भारत में तुमने अताव सुख दे के, நீங்கள் தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தீங்க. பாரதத்தில் நீங்கள் அளவற்ற சுகத்தில் இருந்தீங்க. வகான் ராவன் ராஜ்யகி நகி தோ கித்தினி குஷி கோனி சாகியே, அங்கே ராவண ராஜ்யமும் இல்லை. அப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி ஏற்படணும். बच्चों को आपस में मिलकर राय निकालनी चाहिए, अखबारों में डालना चाहिए. குழந்தைகள் ஒருவருக்கொருவர் சந்தித்து வழிகளையும் தேடணும், அதாவது டைரக்ஷனும் எடுக்கணும், பேப்பர்லையும் போடணும். டெல்லி மேபி ஏரோப்ளைன் சே பச்சே கிராவோ, டெல்லியில் கூட ஏரோப்ளைன் மூலமாக நீங்கள் நோட்டீஸை போடுங்க. निमंत्रण देते के कच्चा कोई बहुत तोड़ी की लगता के,
बड़ा ஆஃபீஸர் சமஜ் ஜாயே தோ ஃப்ரீ பி கரு சக்திகை. இதற்கான அழைப்பிதழும் தராங்க. இதுக்கு செலவு அதிகமாக ஆகாது. மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கூட செய்ய முடியும். பாபா ராய் தேத்தேகை ஜெய்சே கல்கத்தா மே வகாங் चौरगी में फर्स्ट क्लास एक की बड़ा दुकान की रॉयल तो ग्राहक बहुत आएंगे. பாபா டைரக்ஷனும் தராங்க. கல்கத்தாவில் ஃபஸ்ட் கிளாஸ் மிகப்பெரிய ராயலான கடையும் இருக்குது. அங்கே நிறைய கஸ்டமர்ஸும் வராங்க. மதராஸ் பாம்பே படி படி சிகரோமி படா துக்கான் கோ. பாபா பிஸ்னஸ் மேன் பி தோக்கைனா மிக பெரிய பெரிய இடத்துல, அதாவது மதராஸ் பாம்பே பெரிய பெரிய சிட்டியில் பெரிய கடையும் இருக்கணும். பிரம்மா பாபா பிஸ்னஸ் மேனாகவும் இருந்தாங்க இல்லையா. तुमसे कप्पन पाई पैसे लेकर एक्सचेंज में क्या देता हूँ. உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்லாத காசுகளை எடுத்துட்டு பாபா நமக்கு எக்ஸ்சேஞ்சில் என்ன தராங்க. இஸ்லியே காயா ஜாத்தாகே ரகம்தில். அதனால் இரக்க கடலாக இரக்க மனம் நிறைந்தவராக பாடப்படுது. कौड़ी से कीड़े जैसा बनाने वाला मनुष्य को देवता बनाने वाला. तो बलिकारी एक बाप की गई बाप ना होता तो तुम्हारी क्या महिमा होती गई. சோழியிலிருந்து வைரமாக மாற்றக்கூடியவர் மனிதனை தேவதையாக மாற்றக்கூடியவராக இருக்காங்க. ஒருவருக்கு மட்டும்தான் பலியாகணும். பாபா இல்லை, அப்போ உங்களுக்கு என்ன மகிமை இருக்கும். तुम बच्चों को फ़क्र होना चाहिए कि भगवान हमको पढ़ाते गए एम ऑब्जेक्ट नरसे नारायण बनने की सामने खड़ी गई. குழந்தைகளாகிய உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் ஏற்படணும். பகவான் நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. நம்முடைய லட்சியம் நரன்லேருந்து நாராயணர் ஆகணும். அந்த லட்சியம் கண் முன்னால் இருக்குது. பெகலி பெகலி ஜின் கோனே அவ்விபச்சாரி பக்தி சுரு கீகை வகி ஆக்கர் ஊஞ்சு பது பாணிக்கா புருஷாரத்து கரேங்கே. முதல்ல யார் அவ்விபச்சாரி பக்தியை ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்வாங்க. बाबा कितने अच्छे अच्छे पॉइंट समझाते गए. बच्चों को भूल जाते गए तब बाप कहते गए पॉइंट्स लिखो. பாபா மிகவும் நல்ல நல்ல பாயிண்ட்ஸை புரிய வைக்கிறாங்க. குழந்தைகள் மறந்துடுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க பாயிண்ட்ஸை எழுதுங்க. டாபிக்ஸ் லிக்தே ரகோ டாக்டர் லோக் பி கிதாப் படுத்தே கை தும்கி மாஸ்டர் ருகானி சர்ஜன். அதாவது டாக்டர்ஸ் கூட உட்காந்து புக்ஸை படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாக இருக்கீங்க. तुमको सिखलाते हैं आत्मा को इंजेक्शन कैसे लगाना है. ஆத்மாக்களுக்கு இன்ஜெக்ஷன் எப்படி போடணும் அதை பாபா நமக்கு கற்றுத்தராங்க. ஏகை கியான் கா இன்ஜெக்ஷன் இஸ்மி சூயி ஆதித்தோ குச்ச நெகிகை. இது ஞானத்தினுடைய இன்ஜெக்ஷனாக இருக்குது. இதில் ஊசி எதுவும் இல்லை. பாபாகை அவிநாசி சர்ஜன் ஆத்மாவுக்கு ஆக்கர் படாத்தீகை. பாபா அழிவற்ற சர்ஜனாக இருக்காங்க. ஆத்மாக்களுக்கு படிப்பை கற்றுத்தராங்க. வகி அப்பவித்திர பனிகை வத்தோ பகூத் ஈசிகை. பாப் ஹம்கோ விஸ்வகா மாலிக் பனாத்தேகை உன்கோ ஹம் யாத் நகி கர் சக்தேகை. பாபா ஆத்மாக்களுக்கு படிப்பை கற்றுத்தராங்க. ஆத்மாதான் தூய்மை இல்லாததாக ஆயிருக்கு. இது மிகவும் சுலபமானதாக இருக்கு. பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுறாங்க. அப்போ ஏன் நம்ம அது போல் அப்பாவை நினைக்க முடியாது.
माया का ऑपोजिशन बहुत है, इसलिए बाबा कहते कि चार्ट रखो और सर्विस का ख्याल करो तो बहुत खुशी होगी. மாயையினுடைய எதிர்ப்புகளும் நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால பாபா சொல்கிறாங்க சார்ட்டு வையுங்க. மற்றும் சேவைக்கான சிந்தனைகள் செய்யும் பொழுது நிறைய மகிழ்ச்சியானது இருக்கும். कितनी भी अच्छी मुरली चलाते हैं परंतु योग नहीं है. முரளி ரொம்ப நல்லா நடத்தினாலும் யோகா இல்லை. बाप से सच्चा बनना भी बड़ा मुश्किल है. பாபா இட்ட உண்மையானவர்களாக இருப்பதும் மிகவும் கஷ்டமானதாக இருக்கு. अगर समझते कि हम बहुत तीखे हैं तो बाबा को याद कर चार्ट भेजे तो बाबा समझेंगे कहाँ तक सच है या झूठ है. ஒருவேளை நாம் இதில் மிகவும் தீவிரமாக இருக்கோன்னா பாபாவுடைய நினைவு செய்து சார்ட்டும் பாபாவுக்கு அனுப்பணும். அப்போ பாபா புரிஞ்சுக்குவாங்க இவங்க எந்த அளவு உண்மையானவர்களாக இருக்காங்க, எந்த அளவு பொய்யானவர்களாக இருக்காங்க. अच्छा बच्चों को समझाया कि सेल्समैन बनना कि अविनाशी ज्ञान रत्नों का. நல்லது குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய சேல்ஸ்மேன் ஆகணும். अच्छा நல்லது. मीठी मीठी सिखलदी बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யணும். தாரணா के लिए முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். எய்ம் ஆப்ஜெக்ட் को सामने रख फक्कुर में रहना है. குறிக்கோளை கண் முன்னால் வைத்து போதையில் இருக்கணும். मास्टर रूहानी सर्जन बन सबको ज्ञान इंजेक्शन लगाना है. மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாகி அனைவருக்கும் ஞானம் என்ற இன்ஜெக்ஷன் போடணும். सर्विस के साथ साथ याद का भी चार्ट रखना है तो खुशी रहेगी. சேவையின் கூட கூடவே நினைவனுடைய சார்ட்டை வைக்கும்போது குஷி இருக்கும். बातचीत करने की मैनर्स अच्छे रखने के आप कह बात करने के. பேசுவதற்கான மேனர்ஸ் ரொம்ப நல்லா வைக்கணும். பேசுவதற்கு முன்னால் நீங்கள் என்று சொல்லி பேச வேண்டும். ஹர் காரிய ஃப்ராக்தில் பன்கர் கருணாகை. ஒவ்வொரு காரியமும் பரந்த மனம் நிறைந்தவர்களாகி செய்யணும். வரதானம். स्व कल्याण की प्रत्यक्ष प्रमाण द्वारा विश्व कल्याण की सेवा में सदा सफलता मूर्त भव. சுய நன்மையினுடைய எடுத்துக்காட்டு பிரமாணம் மூலமாக முழு உலகத்தினுடைய நன்மையின் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். जैसे आजकल शरीरक रोग हार्ट फेल का ज़्यादा के वैसे आध्यात्मिक उन्नति में दिल शिकस्त का रोग ज़्यादा है. இன்றைய நாட்களில் எப்படி சரீரத்தினுடைய நோயானது ஹார்ட் ஃபெயில் அதிகமாக இருக்கு. அதே போல் ஆன்மீகமான முன்னேற்றத்தில் மனசு உடைஞ்சு போகக்கூடிய நோய் அதிகமாக இருக்கு. ऐसी दिल शिकस्त आत्माओं में प्रैक्टिकल परिवर्तन देखने से की कीमत व शक्ति आ सकती है. அதே போல் மனசு உடைஞ்சு போகக்கூடிய ஆத்மாக்களுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய மாற்றத்தின் மூலமாக தைரியம் மற்றும் சக்தி
मुक्ति வர முடியும். सुना बहुत है अब देखना चाहते है प्रमाण द्वारा परिवर्तन चाहते है. நிறைய கேட்டுட்டாங்க, இப்போ பார்ப்பதற்கு விரும்புகிறாங்க. எடுத்துக்காட்டு பிரமாணமாக மாற்றங்களை விரும்புகிறாங்க. तो विश्व कल्याण के लिए स्व कल्याण पहले सैम्पल रूप में दिखाओ. அதனால் உலக நன்மைக்கான காரியத்திற்காக முதலில் சுய நன்மைக்கான சாம்பிள் ரூபமாக தன்னை காட்டணும். विश्व कल्याण की सेवा में सफलता मूर्त बनने का साधन की गई प्रत्यक्ष प्रमाण इसमें की बाप की प्रत्यक्षता होगी. முழு உலகத்தினுடைய சேவையில் வெற்றி மூர்த்தி ஆவதற்கான சாதனம் பிரத்யக்ஷமான எடுத்துக்காட்டு பிரமாணம். இதில் தான் பாபாவுடைய பிரத்யக்ஷதா ஆகும். जो बोलते को वह आपके स्वरूप से प्रैक्टिकल दिखाई दे तब मानेंगे. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தன்னுடைய சுரூபத்தில் நடைமுறை வாழ்க்கையில் காட்டும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகன் दूसरों के विचारों को अपने विचारों से मिलाना एक रिकॉर्ड देना. மற்றவர்களுடைய கருத்துக்களை நம்முடைய கருத்துக்களோடு ஒன்றாக்கணும். இதுதான் மரியாதை தருவதாகும். அதாவது மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் அவர்களுக்கு மரியாதை தருவதாகும். ஓம் சாந்தி. अवतरित होकर भाग्य विधाता भाग्य हमारे जगा रहा. परमात्मा शक्तियों वरदानों को प्यार से हम पर बरसा रहा. अंतर मन का आंचल भर ले, चलो आज जीवन सफल कर ले. अंतर मन का आंचल भर ले, अवतरित होकर भाग्य विधाता भाग्य हमारे जगा रहा. अवतरित होकर परमात्म दिव्य संदेश का अनहद नाद है.